மஞ்சளாறு காட்டின் நடுவில் எல்லாரையும் பயமுறுத்தும் ஒரு மலைப்பாம்பு வாழ்ந்து வந்தது. அதை குறட்டி என்று அழைத்தார்கள். அதன் கருப்பு புள்ளிகள் உடல் முழுக்க பட்டுப்போல் மின்னியது. பூமியின் மீது படர்ந்து செல்வதை பார்ப்பதற்கே அது ஒரு அரசன் போல் இருந்தது. அது மிகவும் ஆபத்தானது. ஒரு நாள் ஒரு மான் குட்டி ஆற்றருகே தண்ணீர் குடிக்க வந்தது. குறட்டி அதை பார்த்து தன்னுடைய இரையாக மாற்ற நினைத்தது. அது மான்குட்டியின் மீது தாவி பிடித்தது. மான்குட்டி பயந்தாலும் நிதானமாக பேச ஆரம்பித்தது. என் அம்மா நோயாக இருக்கிறார். அவருக்கு நாவல் பழம் தேவை. பழங்களை சேர்த்துவிட்டு நான் உன்னிடம் திரும்பி வருவேன் என்று கூறியது. குறட்டி சிரித்து, நீ திரும்பி வருவாய் என என்ன உத்திரவாதம் எனக்கு கேட்டது. நீ என்னை நம்பவில்லை என்றால் என்னை சுமந்தபடியே வரலாம் என்றது மான் குட்டி. குறட்டி சம்மதித்தது. மான் குட்டி பழங்களை சேகரித்து அம்மாவுக்கு கொடுத்துவிட்டு திரும்பி வந்தது. அதை பார்த்த குறட்டி ஆச்சரியப்பட்டு, நீ உன் வாக்கை காப்பாற்றினாய். உன் உயிரை விட அம்மாவின் மேல் கொண்ட பாசமும் உன்னுடைய நேர்மையும் எனக்கு மிகுந்த வியப்பை தருகிறது. உன்னை நான் சாப்பிட மாட்டேன் என்றென்றும் அம்மாவுடன் இதே அன்புடன் சந்தோஷமாக இரு. உன்னுடைய நேர்மை எனக்கு மிகவும் பிடித்து இருக்கிறது. நான் வருகிறேன் எனக் கூறிவிட்டு விட்டது. மான் குட்டியின் பாசமும் நேர்மையும் குறட்டியின் இருதயத்தையே மாற்றியது. முறையுரை, நம்பிக்கையும் அன்பும் கூடிச் சேரும் போது கடும் மனதை கூட கரைக்கக்கூடும். ஒரு உயிரை காப்பாற்றக்கூடும். லவ்.